இத்தனை பேர் பேசினோம்லங்க, யாராவது ஒருத்தருங்க இந்த நாட்டின் பாரத பிரதமர் செய்த சாதனை பார்த்தீர்களா? இந்த நாட்டில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஆட்சி இருக்குது பார்த்தீர்களா? இந்த நாட்டில் குஜராத் என்ற ஒரு மாநிலம் இருக்குது பார்த்தீர்களா? இந்த நாட்டில் பீகார் என்கிற மாநிலம் இருக்குது பார்த்தீர்களா? இதை விட தமிழ்நாடு தாழ்ந்து விட்டது. எப்படி தாழ்ந்தது? ஒரு ஒப்பீடு வளர்ச்சியில ஒப்பிடலாம் சார், வளர்ச்சியில ஒப்பிடலாம். நடக்கிறதுல போதைப் பொருள் புழக்கத்துல ஒப்பிடணுமா மற்ற மாநிலங்களோட? நீதிமன்றங்கள், காவல் நிலையங்கள் இருக்கிற போது, இந்த ஒரே சமூக சூழல், ஒரே சிந்தனை இருக்கிற போது ஒட்டுமொத்தமாக ஒரு ஒப்பீட்டை தரவுக்கு வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இங்கு சம வாய்ப்பு என்பது இந்தியாவில் எல்லோருக்கும் இல்லை. சம வாய்ப்பு கிடைத்தால்தான் சமநீதி பேச முடியும் என்பதற்காக தான் சமூக நீதியை வெல்ஃபேர் ஸ்கீம் என்று 2 திராவிட கட்சிகளும் கொடுக்கிறது. என் அன்பு தம்பிகள் புரிந்து கொள்ள நாளாகும். புரிந்து கொண்டதால் இந்த பக்கம் நான் வந்திருக்கிறோம். கூடிய விரைவில் என் தம்பி கார்த்தியனும் இந்த பக்கம் வருவார் என்ற நம்பிக்கையோடு இன்றைய அரசியலில் வாய்ப்புள்ள ராஜாவான பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, டெல்லி எதிர்ப்பு, தமிழ்நாடா டெல்லியா, இந்த பிரச்சாரங்களுக்குள்ளேயே நிக்கிறது உங்களோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா? ஏன்னா கஞ்சி போட்ட வேட்டி, 10 இனோவா காரு, முருகிய வீச, அடி பல்லு முழுக்க வெத்தலை கரை, எவன்டாவன் விடாதடா அப்படின்னு ஒரு டோனு. இந்தியாவில் இருக்கிற எந்த இளைஞர்களும் தமிழ்நாட்டு அரசியலை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒருபோதும் வட இந்திய கனவு வரவே இல்லை என்றால் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போட்ட விதை, திராவிடம் போட்ட விதை, தமிழ் எங்கள் அடையாளம். ஏறத்தாழ 50 லட்சம் இளைஞர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞர் செயலாளர் எங்கள் துணை முதலமைச்சர் உரையண்ணா இளைஞர்களை சேர்த்திருக்கிறார். 5 மண்டல மாநாடுகளை 5,25,000 நிர்வாகிகளை மட்டுமே சந்திப்பு நடத்துறோம். டிவிகே மாநாட்டில் இருக்க வைபும் டிஎம்கே மாநாட்டில் இருக்க வைபும் ஒன்னா. இப்போ டிவிகேக்கு பயந்து தான் நீங்களே வைப் வித் எம்கேஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்கிட்ட மியூசிக் டைரக்டர் இல்லை, எங்கிட்ட ப்ரொடியூசர் இல்லை, எங்கிட்ட குத்தாட்டம் போடுறதுக்கு ஆட்கள் இல்லை. நாங்கள் அரசியல் கட்சி நடத்துகிறோம். லைக் ஹார்ட் போடாமல் இருக்கலாம், ஆனால் வாக்குன்னு வருகிற போது நடிகருக்கு லைக்கு காட்டு போட்டோம், ஓட்ட திமுகவுக்கும் உதயசீரனுக்கு வாச்சார பெற்ற 30 கூட்டணிக்கு போடுங்கிற வரலாறுதையும் 234இல் 200 இன்றைக்கு தலைவர் சொல்கிறார். 234ஐயும் நாங்கள் வெல்வோம். The debates for the people. Title sponsor CALS Believe in Better. Powered by KRR Energy, Milky Mist, Dr. Sri Varma's Wellness. CALS Renewable Energy. Believe in better. KRR Air, atmospheric gases and renewable company. Saving lives, transforming industries and protecting environment. Money is 65. இது மட்டும்தான். பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். கல்யாணம் நேற்று மாலைங்க கல்யாணம் கோயம்புத்தூர்லங்க அந்த 100 அடி ரோட்டில் வந்துக்கிருந்தேன். பயங்கரமான டிராஃபிக், நல்ல டிராஃபிக்கு. ஒரு 10-20 நிமிடம் ஆச்சு. 2 பக்கம் சாலை உள்ள ஊர் இது. அப்போ தம்பிகள்கிட்ட கேட்டேன், என்ன இவ்வளோ டிராஃபிக் இருக்குது? இல்லைங்க, ஒரு மொபைல் கடை ஓப்பன் பண்ணுறாங்க, அதுக்கே இவ்வளோ டிராஃபிக் அப்படின்னேன். இல்லை பிரியதர்ஷின்னு ஒரு நடிகை வந்திருக்காங்க, அதனால் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு. சரி, நானும் கடந்துட்டு, எனக்கு அவங்க அந்த நடிகையுடைய பேர் எனக்கு யாவும் இல்லை, நான் கடந்துட்டு வந்துட்டேங்க. வந்த பின்னாடி ஃபேஸ்புக்கில் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துடைய இதை எடுத்து பார்த்தா ஒரு 10,000 லைக் இருந்துச்சு. ஆகா, பரவாயில்ல, கோயம்புத்தூர் புதுசாக ஒரு மொபைல் கடை ஓப்பன் பண்ணியிருக்கான், அதுவும் நடிகை வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க, 10,000 பேர் லைக் பண்ணியிருக்கான், இன்றைக்கி வியாபாரம் படுஜோறு உலக்குன்னு வச்சுங்க. அது அடுத்த நாள் திருப்பி அந்த பதிவு எடுத்து பார்த்தா 1000 ரூபா ஃபோனுங்க 500ன்னு விளம்பரம் போட்டிருக்கான். ஒருத்தரும் லைக் பண்ணலை. நேற்று 10,000 பேர் பண்ணாலே இன்றைக்கி என்ன ஒருத்தனுமே இல்லைன்னு பார்த்தா போட்ட லைக்கு ஹாட்லாம் வந்த மதிப்புமிக்க நடிகைக்காக விழுந்த லைக்கு காட்ட ஒழிய பொருளுக்காக விழுந்த லைக்கு காட்டில்லை. அது மாதிரி சோசியல் மீடியாவில் இந்த விவாதங்கள்லாம் போடும்போது லைக் காட்டு அதிகம் யாருக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா தம்பி ஆனந்துக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வேர்வையோட ஒரு புள்ளி ஓரத்தோட பயங்கரமாக பேசியிருக்காரு. தயவுசெய்து அதை மட்டுமே நம்பி வீட்டுக்குள்ளே படுத்திருந்துடாதீங்க, தூங்கிடாதீங்க. உங்கள் தலைவரை வீதிக்கு வர சொல்லுங்கள், கொஞ்சமாச்சும் மக்களுக்கு பயன்படும் நம்புகிறேன். அதெல்லாம் ஒரு மாட்டாந்தோட்டத்து மளிகைக்கும் வாசம் உண்டு என்பது தான் இயல்பு. மாற்று கருத்தையும் நீங்கள் களத்தில் வைத்தால் அதற்கான பதிலை நாங்கள் எதிர்க்கட்சியாக பார்க்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கும். மக்களுக்கு ஒரு விடிவு பிறக்கும், எது சரியான கட்சி என்று. ஆனந்த வைக்கிற வாதத்தை உங்கள் தலைவர் வைத்தால் இந்த நாட்டுக்கு நல்லது பயக்கும் என்கிற வேண்டுகோளோடு இதை தொடங்குகிறேன். அவரே ஒரு விஜய் தானே, அப்போ அவர் பேசினா விஜய் பேசின மாதிரி தானே. மகிழ்ச்சி.
இளைஞர்கள் வாக்கு யாருக்கு என்பது வாதம். இளைஞர்கள் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் இந்த மேடையை பயன்படுத்திக் கொள்கிறேன். அரசியல்வாதினாவே அப்படியே கஞ்சி போட்ட சட்டை, கஞ்சி போட்ட வேட்டி, 10 இனோவா காரு, முருகிய வீச, அப்படியே பல்லு முழுக்க வெத்தலை கரை, எவன்டாவன் விடாதடா அப்படின்னு ஒரு டோனு. அப்படி சினிமாவில் காட்டப்பட்ட அரசியல் இங்கே ஆண்டாண்டு காலமாகவே அரசியல்வாதிகள் மீது ஒவ்வாமை இருக்கிறது. ஆனால் அரசியல் என்பது தமிழ்நாட்டில் என் வீட்டுக்குள் எவ்வளவு தண்ணீர் வர வேண்டும், என் வீட்டுக்குள் என்ன உணவு சமைக்க வேண்டும், நான் பேசுகிற மொழி இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகார மொழியா, நான் வணங்குகிற கடவுள் இந்த நாட்டில் இறையாமைக்கு உட்பட்ட கடவுளா, நான் வழிபடுகிற என் மதம் மார்க்கம் இந்த நாட்டில் ஏற்புடையதா, என் பிள்ளை வேலைக்கு போகிற போது இவன் பேசுகிற இந்த மொழி பேசுகிறான் என்பதற்காகவே இவனுக்கு அரசு வேலை கிடைக்கிறதா, இந்த மொழி பேசுகிறான் என்பதற்காகவே இவ்வளவு சம்பளம் கிடைக்கிறதா, இத்தனை மணி நேரம் நீ ஆணா பெண்ணா, இல்லை தன்பாலின ஈர்ப்பாளர்களா, இல்லை மாற்று பாலினத்தைச் சேர்ந்தவர்களா, உங்களுக்கு வேலை இருக்கிறதா, நீங்கள் எவ்வளவு முடிய வைக்க வேண்டும், என்ன ஆடை உடுத்த வேண்டும், இந்த வாதங்கள்லாம் சேர்ந்தது தான் அரசியல். ஆனால் இந்த நாட்டில் என்னன்னா அரசியல்வாதினாவங்க அது இந்த திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து பண்ண ஆட்டம் இருக்கல அப்படின்னு அப்படியே முடிச்சிருவாங்க. நான் இந்த மேடையை என்னுடைய அன்புக்குரிய நண்பர், ஏறத்தாழ நாங்கள் 25 ஆண்டு கால நண்பர்கள், கருத்தால் மாறுபட்டவர்கள், ஆனால் அரசியல் என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்கிற வாதத்தை எப்போதுமே நானும் கல்யாண சுந்தரமும் தொடர்ந்து வாதத்தில் வைத்திருப்போம். தமிழ்நாடு அரசியலை நோக்கிற போது நான் இந்த வாதத்தை வைத்துக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு முன்பு பேசிய மரியாதைக்குரிய அண்ணன் ஆனந்த், நான் மிகவும் மதிக்கிற என்னுடைய அண்ணன் கணேஷ், என்னுடைய தம்பி மருத்துவர் கார்த்தி, தோழர் சிந்தன், நண்பர் கல்யாண சுந்தரம், இத்தனை பேர் பேசினோம்லங்க. தேர்தல் வந்துருச்சுல, யாராவது ஒருத்தருங்க இந்த நாட்டின் பாரத பிரதமர் செய்த சாதனை பார்த்தீர்களா, இந்த நாட்டில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஆட்சி இருக்கிறது பார்த்தீர்களா, இந்த நாட்டில் குஜராத் என்ற ஒரு மாநிலம் இருக்கிறது பார்த்தீர்களா, இந்த நாட்டில் பீகார் என்கிற மாநிலம் இருக்கிறது பார்த்தீர்களா, இதை விட தமிழ்நாடு தாழ்ந்து விட்டது. எப்படி தாழ்ந்தது? ஒரு ஒப்பீடு இல்லை. இனிமே கல்யாணமே ஆகாட்ட கூட இன்னும் இருக்கிற தம்பி தினேஷ் கூட நீங்களாவது பேச முடிஞ்சதா? ஏங்க பக்கத்தில் உத்தரப்பிரதேசத்தை பாருங்க, பீகாரை பாருங்க, இந்த மாநிலத்தை ஏங்க இப்படி போயிடுச்சுன்னு ஒரு ஒப்பீட்டுக்கு மாற்று அரசியல் பேசுகிறேன். நான் என்னுடைய அண்ணன் சீமான் சார்ந்திருக்கிற நாம் தமிழர் கட்சியும் நாங்கள்லாம் எல்லாம் என்று சொல்கிற முடிச்சிரு தம்பி, நாங்கள்லாம் தம்பிக்கு ஒப்பிடுங்க, தம்பி வந்து அன்பா சொல்றதுதான் சரிங்களா. யாராவது ஒருத்தர் பார்க்கிற உட்கார்ந்திருக்க இளைஞர்கள், ஏன் இந்தியா என்கிற நாடு இருக்கிறது, இந்த நாட்டுக்குள் 2 அரசாங்கம் இருக்கிறது, இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டம் 2 அரசாங்கங்களை, இறையாண்மை கொண்ட அரசாங்கங்களை கொடுத்திருக்கிறது. அதில் நாணயத்தை அச்சடிக்கிற, அதாவது ரூபாய் நோட்டை அச்சடிக்கிற ஒன்றிய அரசு, அதை அச்சடித்து மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஒன்றிய அரசு இந்த மாநிலத்துக்கு இவ்வளவுதான் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. இந்த மாநில அரசு இந்த சட்டத்தை ஏற்ற வேண்டும், இந்த மாநில அரசு இந்த மொழியெல்லாம் நடக்க வேண்டும், இந்த மாநில அரசு ஏற்றுகிற சட்டத்தை எங்கள் ஆளுநர் காலுக்கு கீழே போட்டு மிதிப்பார் என்கிற பல கோட்பாடு இருக்கிற போது ஒப்பீட்டளவிலாவது ஒன்றிய அரசு மாநில அரசு என்று பேசியிருக்க வேண்டுமா இல்லையா? ஏன் அந்த வாதம் தமிழ்நாட்டுக்கு வரவில்லை? ஏன் வரவில்லை என்றால் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு சிறந்திருக்கிறது. நான் இப்போதும் சொல்கிறேன், இந்த நொடி இன்று மாலை தி டிபேட் சேனல் இன்று நடந்த குற்றங்களை எடுத்து பட்டியல் போட்டால், இன்று நடக்கிற பெருங்குற்றம், சமூகத்திற்கு எதிரான குற்றம், இங்க இருக்கிற சிறு குற்றம் என்று பட்டியல் போட்டால் ஒரு அதிமுக காரர், ஒரு திமுக காரர், ஒரு பாஜக காரர், ஒரு டிவிகே காரர், ஒரு என்டிகே காரர், ஒரு வெகுஜனம் இருப்பார்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய தனிமனித பிரச்சனைக்கும் கட்சிக்கும் தொடர்பில்லை. ஆனால் அந்த கட்சி இந்த குற்றத்தை ஆதரிக்கிறதா, அந்த தலைவர் இந்த குற்றத்தை ஆதரிக்கிறாரா, அப்படித்தான் பார்க்கப்பட வேண்டும். தனிமனித அபிலாசைகளை, தனிமனித ஒழுக்கக்கேடுகளை, தனிமனித சட்ட விதி மீறல்களை ஒட்டுமொத்தமாக சமூகத்தின் சிக்கலாக நீங்கள் கொண்டு வந்திருந்தால் உங்கள் அரசியல் பாழ்பட்டு போய்விடும். நான் பெருமையோடு சொல்லுவேன், தமிழ்நாட்டில் பிறக்கிற எந்த இளைஞர்களுக்கும் படித்து முடித்துவிட்டு நான் எப்படியாவது போய் உத்தரப்பிரதேசத்தில் வேலைக்கு போகணும், எப்படியாவது போய் பீகாரில் வேலைக்கு போகணும், எப்படியாவது போய் குஜராத்தில் வேலைக்கு போகணும் எங்களுக்கு எந்த ஆசையும் இல்லை. என் பிள்ளைகளுக்கு அந்த ஆசை வரப்போறதில்லை. காரணம், தமிழ்நாட்டில் பிறந்த இளைஞர்களுக்கு எங்கள் தாய்மொழியான தமிழோடு உலக தொடர்புக்கு ஆங்கிலம் என்கிற மொழி இருந்தது. அதனால் எங்கள் ஆசை அமெரிக்காவை நோக்கி, லண்டனை நோக்கி, பிரான்ஸை நோக்கி இருந்து ஒரு உலக சிந்தனைக்கு வந்தோம். அந்த விதையை விதைத்தோம்.
தம்பி போகிற போக்கில் சொல்லிட்டாரு, எரேஸ்னு ரிப்போர்ட் பார்த்தேன்னு. நான் பள்ளிக்கல்வித்துறையில் தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்துடைய மாநில உறுப்பினர் தம்பி ஆனந்தரோடு நான் மெத்த படிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதே பொய்யத்தான் மரியாதைக்குரிய எங்கள் ஊரைச் சேர்ந்த பாஜகவுடைய முன்னாள் மாநில செயலாளர் மதிப்புமிக்க அண்ணாமலை அவர்கள் இதை பொய்ய சொல்லிட்டாரு. உடனே இதுக்காகவே தமிழ்நாடு அரசு ஒரு கமிஷனை போட்டு இங்கே கல்வி சூழலில் என்னவா இருக்குன்னு ஒரு எரேசருங்கிற ரிப்போர்ட்டு தனியார் என்ஜிஓ, பாஜகவுடைய என்ஜிஓ, ஆர்எஸ்எஸ் என்ஜிஓ இந்த ரிப்போர்ட்டை ஒவ்வொரு மாநிலத்திலையும் போடுறான். இவன் நோக்கம் என்னன்னா ஸ்கூல் எஜுகேஷனை ஸ்பாயில் பண்ணிட்டு கவர்மெண்ட் நடக்கிற ஸ்கூலை இழுத்து முறைக்கு தான் ரிப்போர்ட்டை போடுறான்னு ப்ரூவன் தேரியோட இங்கே தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை ஒரு ரிப்போர்ட்டை போட்டது. என்ன ரிப்போர்ட்டை போட்டோம்னா, இந்தியாவுடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் சொல்கிறார், இந்தியாவுடைய ஜிஇஆர் 2035 50% வரணும். அதனால நாங்கள் நியூ எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வர போகிறோம். அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் சமஸ்கிருதம் வரப்போகுது, ஹிந்தி வரப்போகுது, ஒரே பாரதம் உன்னத பாரதம் வரப்போகிறது, ஆல் ஆர் ஈக்குவல் எஜுகேஷன்லன்னு சொன்னார். எதுக்கு இந்த சட்டத்தை கொண்டு வரேன்னு கேட்டால், இந்தியாவோட ஜிஇஆர் ரேட்டை ஏற்றணும். எவ்வளோக்கு ஏற்றணுங்க? 50%. அப்போ தமிழ்நாடுங்கிற இந்த மாநிலம் சொன்னது, இன்னைக்கு அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆண்ட தமிழ்நாடு 49 விழுக்காடு வந்துட்டோம்டா. நாங்கள் சொன்னோம், நீ போகாத ஊருக்கு வழியை தேடாத, தமிழ்நாடு அதில் வளர்ந்துருக்கோம்னு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. ஆமா, எப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் 100 பல்கலைக்கழகங்கள் இருக்கோம்னா, தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகளில் நீங்கள் முன்னணியில் இருக்கீங்கன்னு புள்ளி விவரங்களோட பேசுறது, தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோட சிறந்திருக்குன்னு பேசுறது, அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. அது வந்து திராவிட இயக்கங்கள் செய்த சாதனைன்னு பலரும் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் இன்னும் போயிருக்க வேண்டிய தூரம் அதிகங்கிறது ஒரு பார்வை. இன்னொன்று, இவங்க எல்லாரும் பேசும்போது தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப்பொருள் கலாச்சாரம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்னு பல லிஸ்ட்டை வாசிச்சாங்களே, அது வந்து ஏதோ ஒரு கட்சிக்காரர்னு சுருக்கி அப்படி பார்க்கக்கூடாது. எப்படி திமுக காரங்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி அவங்க முன் வச்சாங்கல்ல. இல்லை, ஒரு ஒப்பீட்டளவில் இந்த வாதத்தில் ஒரு வாதத்தை தம்பி தினேஷ் வைத்தால், இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட திமுகவினர் பட்டியல் இது அதிமுகவினர் பட்டியல், பாஜக பட்டியல் போட்டிங்கன்னா தரவுகளோடு நம்ம எல்லாம் வாதிக்கலாம். ஆனால் சமூக சூழலை இன்றைக்கே சொல்லுது, நான் கம்பேரிட்டிவ் பாலிடிக்ஸ் தான் விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கேடுன்னு பேசுகிற என் அருமை நண்பர் கல்யாண சுந்தரமும் என் தம்பி ஆனந்தும் பேசுகிற அண்ணன் கணேஷ்குமாரும் ஒப்பீட்டளவில் மற்ற மாநிலங்களில் தமிழ்நாடு சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்தியிருக்கிறதா இல்லையா வாதத்தை வைக்கணும். பொது ஒழுங்கு இந்த 5 ஆண்டு வளர்ச்சியில ஒப்பிடலாம் சார், வளர்ச்சியில ஒப்பிடலாம். நடக்கிறதுல போதைப் பொருள் புழக்கத்துல ஒப்பிடணுமா மற்ற மாநிலங்களோட? நீதிமன்றங்கள், காவல் நிலையங்கள் இருக்கிற போது, இந்த ஒரே சமூக சூழல், ஒரே சிந்தனை இருக்கிற போது ஒட்டுமொத்தமாக ஒரு ஒப்பீட்டை தரவுக்கு வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் நியாயப்படுத்தலை, குற்றத்தை நியாயப்படுத்தலை. அந்த குற்றம் வந்து சரிதான் சொல்லலை. அந்த குற்றத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறோம். பேசுகிற போக்குள்ள கூண்டாஸ் எல்லாம் கேட்டார், அண்ணா பிள்ளைகளை கூண்டாசுட்டார். தம்பிக்கு மெத்த பண்போடு தெரிவிக்கிறேன், அந்த அக்யூஸ்க்கு தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கே போயிட்டாரு. தரவுகளை சரியாக படிச்சிங்கன்னா அதெல்லாம் தெரிஞ்சிடும். அதனால் அந்த இதுக்குள்ள போக விரும்பல. நான் கேட்பது சட்ட ஒழுங்கு, பொது ஒழுங்குன்னு இருக்கு. சட்ட ஒழுங்கு சாமானியன் இந்த மேடையில் ஒருவேளை நான் பேசுகிற கருத்து தவறாக இருந்தால், அங்கே இருக்க ஒருத்தர் சேரை தூக்கி அடிச்சானே, என் மண்டை உடஞ்சுன்னா, இது சட்ட ஒழுங்கு. இந்த சட்ட ஒழுங்கு வெளியேற போது, இந்த ஜாதிக்காரன் ராஜீவ் காந்தி என் ஜாதிக்காரன் சட்டையை பிடிக்கலாமான்னு தூத்துக்குள்ள இருக்க ஒருத்தன் அடுத்த ஜாதிக்காரன் சட்டையை பிடிச்சான்னா அது பொது ஒழுங்கா மாறிடும். தமிழ்நாட்டில் பொது ஒழுங்கு சீர்கெடவே இல்லை. தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது. அதற்கு சாட்சி போன கிறிஸ்துமஸ் பண்டிகை இருக்கிற இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொன்னாங்க. வட இந்தியாவில் எல்லா தேவாலயங்களும் அடித்து நொறுக்கப்பட்டுச்சு. தமிழ்நாடு சட்ட ஒழுங்குல சிறந்து விளங்குச்சு. இன்னைக்கு இந்தியாவிலே ஒட்டுமொத்த தனிநபர் வருமானத்தில் இந்தியர்களுடைய சராசரி வருமானத்தை விட தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. வறுமையை ஒழித்த மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு. இன்னைக்கு அவர் சொன்னார் ஒரு புலிவரத்தில், தொழில் தொடங்க உகந்த மாநில பட்டியலில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. இதுல ஏதாவது டிஸ்பியூட்டா கேளுங்க, பேசலாம். நான் ஏன் திராவிட முன்னேற்ற சட்டம் ஒழுங்குல அவர் சொல்ற விஷயம், எந்த பாதிப்பு நடந்தாலும் அதை பின்னாடி வந்து கஞ்சான்னு ஒன்று நிக்குது. அப்ப அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொறுப்பு இங்க இருக்க காவல்துறைக்கு இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. காவல்துறை கட்டுப்பாடு இருப்பதாலும் காவல்துறை கண்ட்ரோல் செய்வதனால தான் இந்த அளவிற்கு கட்டுப்பாடும் கண்ட்ரோலும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மிக முக்கியம். நான் இன்னொன்று, அதை இளைஞர்கள் எந்த பக்கம் இருக்காங்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒரு அமைப்பிலிருந்து வந்திருக்கேன். அண்ணன் பேசுகிறாரா என்ன பண்ணுவோம்னா, தூத்துக்குடிலேருந்து ட்ரெயின் டிக்கெட்டை போட்டு சென்னைக்கு போய் உட்காந்துருவோம். சேர் பிடிச்சி உட்காந்துருவோம். தம்ப அருமை நண்பர் கல்யாணத்துக்கு கூட ஒப்பிட்டார். ஒவ்வொரு அமைப்புக்குள்ள புரோட்டோக்கால் இருக்குது. அதிமுக கூட்டம் போட்டால், திருத்தணியில் கூட்டம்னா பக்கத்து ஊர் தாங்க திருவள்ளுவர்னு திருத்தணிக்கு போக மாட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு மதுரையில் எங்கள் இளைஞர் செயலாளர் கூட்டம் போட்டிருக்காரு. இளைஞர்களுடைய நிர்வாகிகளை சந்தித்து புகைப்படுகிறாரு. மதுரைக்கு பக்கத்தில் 2 கிலோமீட்டர் தாங்க கீழடி இருக்குது. கீழடி வந்து மதுரை பக்கத்தில் தாங்க இருக்குது. இந்த ஊரில் இளைஞர்கள் வரனா வரமாட்டாங்க. ஏன்னா
ஒரு புரோட்டோக்கால் ஒழுங்கு இருக்குது. இந்த ஊருக்கு இளைஞர்கள் இங்கிட்டு தான் வரணும். அங்கே இந்த புரோட்டோக்கால் ஒழுங்கு இல்லாதனால எந்த ஊர்லேருந்து யாரும் எங்கேயும் போகலாங்கிற கட்டுப்பாடு இல்லாதனால எல்லாரும் கூடுறதுனால கேமரா முழுக்க தலையாக இருக்கேன்னு பார்க்குற உங்களுக்கு இவ்வளவு இளைஞர்களான என்ன இருக்கு? நான் மெத்த படிவம் போல் சொல்லிக் கொள்கிறேன். இந்தியாவில் ஏறத்தாழ 50 லட்சம் இளைஞர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞர் செயலாளர் எங்கள் துணை முதலமைச்சர் உதயண்ணா இளைஞரணி சேர்த்திருக்கிறார். 5 மண்டல மாநாடுகளை 5,25,000 நிர்வாகிகளை மட்டுமே சந்திப்பு நடத்துறோம். ஒரே இடத்துல கூட்டத்தை கூட்டுவோமான்னு கூட்டி பார்த்தா நாடு தாங்காது. அது சட்ட ஒழுங்கு சீரீடு வந்துடும். அதனால விபத்துகள் நடக்கும். அந்த விபத்துனால பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுரும். அந்த பொறுப்புணர்வு எங்களுக்கு இருக்கிறதுனால இளைஞர்களை ஒரே இடத்துல கூட்ட வேணாம்னு நினைக்கிறோம். நாங்க சொல்ல விரும்புகிறோம், டிவிகே மாநாட்டில் இருக்க வைபும் டிஎம்கே மாநாட்டில் இருக்க வைபும் ஒன்னா. இப்போ டிவிகேக்கு பயந்து தான் நீங்களே வைப் வித் எம்கேஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்கிட்ட மியூசிக் டைரக்டர் இல்லை, எங்கிட்ட ப்ரொடியூசர் இல்லை, எங்கிட்ட குத்தாட்டம் போடுறதுக்கு ஆட்கள் இல்லை. நாங்கள் அரசியல் கட்சி நடத்துகிறோம். அதனால் எங்களுக்கு இது வேணாம்னு நினைக்கிறோம். சரிங்களா? வைப்புலாம் அது தனியாக நீங்கள் நைட்டு கூட பார்த்து வச்சிங்கன்னா வைப்பில் ஆடலாம். சரி, நம்ம விருப்பப்பட்ட கானா சாங்கு போடலாம், நம்ம விருப்பப்பட்ட தெம்மாங்கு போடலாம். அது வேறங்க, அது அரசியல் இல்லை. நான் கேட்பது, தமிழ்நாட்டுக்கென்று ஒரு அரசியல் இருக்கிறது. தமிழ்நாடு என்பது இந்தியாவின் வரலாறு தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கப்படுகிறது என்று நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி சொல்கிறார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறார். ஏன் சொல்கிறார்? இந்தியாவிற்கு கீழடி என்கிற ஊர் இருக்கிறது. அந்த கீழடி என்கிற ஊரில் தான் மாந்தன் பிறந்ததற்கான அடையாளம், மொழி தோன்றியதற்கான அடையாளம் இருக்கிறது என்று நாம் கேட்டோம். ஒன்றிய அரசு இதுவரை அங்கீகரிக்கவில்லை. ஒன்றிய அரசு அங்கீகரிக்காத போது மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது குறித்து பேசுகிறார் என்றால் மௌனமாக இருக்கிறார். ஏன் கூட்டணி தர்மம் என்கிறார்? ஏன் இப்போதற்கு வந்திருக்க பல பேர் பேசுகிறார் என்றால் பேச மறுக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு தான் போராடுகிறது, போராடி மெய்ப்பிக்கிறது. இரும்பின் காலம் தமிழ்நாடு என்று நாங்கள் தான் நிரூபிக்கிறோம். எங்களுக்கு ஒன்றிய அரசுக்கு முரண் என்பது அரசமைப்பு சட்ட முரண். அரசமைப்பு சட்டத்தின் மாநில அரசுகளை இவர்கள் ஒடுக்குகிற போது இந்தியா என்கிற நாடு பல மொழிவழி தேசிய இனங்கள் உள்ளடக்கிய பல மாநில உரிமைகள் கொண்ட நாடு. அந்த நாட்டில் பெருமையோடு சொல்கிறோம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற குரல் உயர்ந்த போது தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நின்றது. இன்னைக்கு எக்கனாமிக்கலி, சோசியலி, எஜுகேஷனலி நாங்கள் உயர்ந்து நிற்கிறோம். இந்தியாவில் எந்த இளைஞர்களும் தமிழ்நாட்டு அரசியலை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒருபோதும் வட இந்திய கனவு வரவே இல்லை என்றால் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போட்ட விதை, திராவிடம் போட்ட விதை, தமிழ் எங்கள் அடையாளம், திராவிடம் எங்கள் அடையாளம் என்கிற அந்த உறக்க பேசிய அரசியல் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு சத்தம் இல்லாம சோசியல் மீடியாவில் வேணா லைக் ஹார்ட் போடாம இருக்கலாம். ஆனா வாக்குன்னு வருகிற போது நடிகருக்கு லைக்கு காட்டும் போட்டோம், ஓட்ட திமுகவுக்கும் உதயசூரியனுக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி போடுங்கிற வரலாறுதையும் 234இல் 200 என்று தலைவர் சொல்கிறார். 234ஐயும் நாங்கள் வெல்வோம். நன்றி, வணக்கம். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இறுதியாக முடிக்கிற போது புதிய விவாதங்களை தொடங்கக்கூடாது மரபு. அதனால் புதிய விவாதங்களை நான் தொடங்க விரும்பலை. உலகத்தில் ஒவ்வொரு நாட்டிலும் மனிதன் பிறக்கிறான். மனிதன் பிறக்கிற போது அவனோடு மதம் ஒட்டி பிறக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்கிற போது இயேசு மீது நம்பிக்கை வைக்கிறான், வேண்டுகிறான். தன் வேண்டுதல் நடக்கவில்லை என்றால் போய் ஏக இறைவன், இறை தூதுவன் என்று இஸ்லாத் மார்க்கத்தை கடந்து மாறி வணங்குகிறான். அந்த இடத்தில் தன் வேண்டுதல் இல்லை என்றால் கொஞ்ச நாள் மாரியாத்தாவுடன் போய் அம்மா தாயே மாறி என்று தன் மதத்தை மாட்டுகிறான். இல்லை அதுவும் இல்லை என்றால் கொஞ்ச நாள் கடவுள் இல்லை என்று பௌத்தறிவாதியாக இருக்கிறான். வழிபாடை விரும்பிய முறையில் மாற்றிக்கொள்வதில் உலகத்தில் எல்லோருக்கும் உரிமை உண்டு. ஆனால் இந்தியா என்கிற நாட்டுக்குள் மட்டும்தான் பிறக்கிற போதே ஏற்றத்தாழ்வோடு ஒட்டி பிறக்கிற சாதியும் பிறக்கிறது. 1000 ஆண்டு கால அழுக்கை ஒருவன் படிக்க வேண்டும், ஒருவன் தெருக்கூட்ட வேண்டும், ஒருவன் ஆடு மாடு மேய்க்க வேண்டும், ஒருவன் பானை செய்ய வேண்டும், ஒருவன் தச்சு செய்ய வேண்டும், ஒருவன் பனையேற வேண்டும், ஒருவன் வலை இழுக்க வேண்டும் என்று குலத்தொழிலை இந்த நாடு தான் சொல்லிக் கொடுத்தது. அப்படி பிறக்கிற போது வருகிற சமூக நீதி அரசாங்கங்கள் ஒவ்வொன்றாய் பார்த்து இவன் ஏழையாக இருக்கிறான், வயிறு உப்பி பிறந்திருக்கிறான், இவருடைய அம்மா மாதமாக இருக்கிறார், கர்ப்பிணியாக இருக்கிறார், அவருக்கு இலவசமாய் ஒரு ஊட்டச்சத்தை கொடுப்போம் என்கிற போது குழந்தை பிறக்க வருகிறது, மருத்துவமனையில் இலவச மருத்துவம் பார்ப்போம் என்கிறார். மருத்துவம் பிறக்கிற குழந்தைக்கு இலவசமாய் ஊட்டச்சத்தை கொடுக்கிறான். ஊட்டச்சத்து பிறந்த குழந்தை வளர்க்கிற போது இவன் கால் நடக்க முடியாமல் இருக்கிறான். நடைவண்டியை கொடுப்பதற்கு இலவசமாய் கொடுப்போம் என்று கொடுக்கிறார். கொடுத்து விட்டு வருகிற போது 5 வகுப்பு முடிந்து விட்டது, 6ஆம் வகுப்பாக பள்ளிக்கு வருகிற போது இலவசமாய் கல்வியை கொடுப்போம் என்கிறார்கள். கல்வி கொடுக்கிற போது இவன் மதிய உணவுக்கு வருகிறான். அப்பன் ஏழை விவசாயி, அவனுக்கு எந்த வசதியும் இல்லை, ஆடு மாடு மேய்க்கிறான். இவனுக்கு ஒரு மதிய உணவை கொடுப்போம்
கொடுக்கிறோம் என்று இலவசமாக மதிய உணவை கொடுக்கிறார்கள். மதிய உணவை கொடுக்கிற போது அதில் முட்டையை சேர்ப்போம் என்று இலவசமாக சேர்க்கிறார்கள். பள்ளிக்கு போகிற போது காலாடில் செருப்புள்ளை செருப்பை இலவசமாக கொடுக்கிறான். நடக்கிற போது உள்ளாடைகளையும் மேலாடைகளையும் இலவசமாக கொடுக்கிறான். படிக்கிற புத்தகத்தையும் நோட்டையும் இலவசமாக கொடுக்கிறார்கள். நோட்டையும் இலவசமாக கொடுத்த பின்பு வீதிக்கு வருகிறான். வீதிக்கு வருகிற போது பேருந்தேறி இன்னொரு பக்கம் போக வேண்டும். அந்த பேருந்தை இலவசமாக கொடுக்கிறோம். நீ தமிழ் வழியில் படித்தால் இல்லை இன்னொரு மேலே போனால் இலவச கல்வியை கொடுக்கிறோம் என்று சிறுக 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 இலவசங்களாய் கூட்டி ஒரு சாமானிய விவசாய வீட்டு பிள்ளை ராஜீவ் காந்தி இன்று மாஸ்டர் ஆஃப் லா முடித்த வழக்கறிஞராக வந்திருக்கிறேன். இப்படி பல பேர் பல இடத்தில் வந்திருக்கிறோம். ஒரு ராஜீவ் காந்திக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. இதே ராஜீவ் காந்தி போல் பல லட்சம் ராஜீவ் காந்திகள் 1000 ஆண்டு காலமாய் இன்னும் தெருவில் இருக்கிறார்கள். எனக்கு கிடைத்த உரிமை அவருக்கு கிடைக்க வேண்டும். இங்கு சம வாய்ப்பு என்பது இந்தியாவில் எல்லோருக்கும் இல்லை. சம வாய்ப்பு கிடைத்தால்தான் சமநீதி பேச முடியும் என்பதற்காக தான் சமூக நீதியை வெல்பர் ஸ்கீம் என்று 2 திராவிட கட்சிகளும் கொடுக்கிறது. என் அன்பு தம்பிகள் புரிந்து கொள்ள நாளாகும். புரிந்து கொண்டதால் இந்த பக்கம் நான் வந்திருக்கிறோம். கூடிய விரைவில் என் தம்பி கார்த்தியனும் இந்த பக்கம் வருவார் என்ற நம்பிக்கையோடு இன்றைய அரசியலில் வாய்ப்புள்ள ராஜாவான இன்றைய அரசியலில் தம்பி அதுக்கெல்லாம் சாவ வேண்டாம். மாற்று கருத்தை பேசிக்கொண்டே இருப்பான். செத்தாலும் நீங்கள் வர வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம். மாற்று அரசியல் பேசிக்கொண்டே இருப்பான் என்றால் அது கருத்தின் மாற்றம் என்பது மாறாதான். தந்தை பெரியாரை ஆதரித்த எங்கள் அண்ணன் சீமான் பின்னால் அவரை தெலுங்கர் வடுகர் என்று சொன்னால் பரவாயில்லை, மாற்று கருத்து தான் பரவாயில்லை. விமர்சனம் என்பது யாருக்கும் அப்பாற்பட்டவர்களை விமர்சனத்தை சேர்ப்போம். இன்றைய அரசியலில் நாங்கள் மீண்டும் மீண்டும் அன்பு கொண்ட இளைஞர்களிடம் சொல்வது, தெருவில் தண்ணி வரல, இங்கே சாலை சரியில்லை, பஸ் உடஞ்சிருக்கு, ரேபிட் ஓட்டுறான், ஆம் லா அண்ட் ஆர்டர் இருக்கிற வேலைவாய்ப்பு பிரச்சனை எல்லாம் இருக்குது. ஆனால் அரசியலை புரிந்து கொள்கிற போது இந்தியா என்கிற நாட்டுக்குள் சமஸ்கிருதம் உயர்ந்த மொழி என்று சொன்னபோது அரசமைப்பு நடைமுறைக்கு சட்டம் வந்துகிற போது இந்தியாவுடைய தேசிய மொழியாக ஹிந்தி வர வேண்டும் என்று அவர் துடிக்கிற போது, நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி வருகிற போது அதை எதிர்த்து ஒரு கூட்டம் போராடி எங்கள் மீது இந்தியை திணிக்காதே என்று சொன்னோம். இன்று இந்தியை திணிக்காது தமிழை பாதுகாத்து நின்றோம். இந்த மதம் இதுதான் உயர்ந்த மதம், வைதிக மதமே உயர்ந்த மதம் என்று மற்ற மதங்களை தாழ்த்துகிற போது எங்கள் வழிபாட்டு முறைக்கென்று இந்த நாட்டில் செக்குலரிசம் இருக்குது என்று நாங்கள் போராடி நிற்கிறோம். இந்த எங்கள் ஸ்டேட் பெரிய ஸ்டேட் என்ற போது அட்டானமஸ் ஸ்டேட் சென்ட்ரலைசேஷன்ஷிப்ல பொருள்களை ஒதுக்க வேண்டும் என்கிற ஒரு அரசியல் பாடம் இருக்கிறது. இந்தியாவை ஆளுகிற எந்த கட்சியாக இருந்தாலும் இந்திதான் உயர்ந்த மொழி, வைதிக இந்து மதம் தான் உயர்ந்த மதம் என்று சொல்கிற போது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குரல் தொடர்ந்து கேட்கும். அரசமைப்பு சட்டம் மறுசீராய்க்கு உட்படுத்தப்பட வேண்டும். எங்கள் சமையலறையில் எங்கள் வீட்டுக்குள் என்ன சமைக்க வேண்டும் என்பதை தமிழர்களாகிய நாங்கள் தமிழ்நாட்டுக்குள் தீர்மானிக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற ஆட்சியாளர்கள் அவரவர் மாநிலத்தை அவரவரை தீர்மானிக்க விடுங்கள் என்று சொல்கிற போது ஒற்றையாட்சி கோட்பாடோடு மோடி வருகிற போது எங்களையா எடப்பாடி அவர்கள் மௌனமாக இருந்தார். அன்பு நண்பர் கல்யாணசுந்தரம் சொல்கிறார், நீட்டு குறித்து பேச முடியுமான்னு. நீங்களாம் பேசினீர்கள், உண்மைதான். தோழர் சிந்தன் சொன்னது, நீட்டு குறித்து பேசுகிற அரசு பள்ளி மாணவர்கள் யாரும் ஒரு முறையில் தேர்ச்சி பெறவில்லை. காரணம், வாழ்நாள் முழுக்க 1வது 2வது 3வது 4வது 5வது 12வது வரை ஃபுட்பாலே விளையாடிக்கின்றவன நீ ஃபைனலுக்கு போய் கிரிக்கெட் ஆடுன்னு சொன்னது மாதிரி ஸ்டேட் சிலபஸை படித்தவனை சென்ட்ரல் சிபிஎஸ்சி போய் எக்ஸாம் சொல்லும் போது 3 முறை 4 முறை பால்காரன் ஆடு மேய்த்து மாடு மேய்த்து பால்காரனாக தான் மாற முடியும், முடிய மருத்துவராக மாற முடியாங்கிற போது விஞ்ஞானபூர்வமாக 7.5 ஒன்றை கொண்டு வந்தோம் என்று சொன்னார். கவனிக்க நிற்க அந்த 7.5 அன்றைய ஆளுநர் இடுப்பில் போட்டுவிட்டு உட்கார்ந்த போது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு, இங்கு சைதாப்பேட்டையில் இருக்கிறது கவனத்தில் கொள்ளுங்கள், போய் முற்றுகையிட்டு தமிழ்நாட்டில் பேசுபொருளாக்கிய பின்புதான் மரியாதைக்குரிய அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என் மூளை உதித்தது என்று 7.5 கொண்டு வந்தார். நாங்கள் நிறுத்தவில்லை, அதுவும் தொடங்க வேண்டும். கூடவே பொறியியல், சட்டம், கலை எல்லாத்துக்கும் அரசு பள்ளியில் படித்த மாணவனுக்கு 7.5 விழுக்காடு கொண்டு வந்துட்டு உங்களை மாதிரி நீங்க தான் நீட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னு அமைதியா இருக்கல. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, எங்கெல்லாம் மாணவர்கிட்ட சொல்ல முடியுமோ அங்கெல்லாம் நீட் மனிதகுலத்துக்கு எதிரானது, நீட் கல்வி பிரிவுக்கு எதிரானது தொடர்ந்து பேசுறோம். அப்படி 5 ஆண்டுகளை மோடி எதிர்த்து, பாஜக எதிர்த்து, எடப்பாடி பழனிசாமி நீட் எதிர்த்து பேசினா ஒண்ணு காட்டுங்க. நீட் வேணாம்ங்கறீங்க. இவ்வளவு நேரம் இங்க உட்கார்ந்திருந்த எல்லாரும் சொன்னது திமுக ஆட்சி மேல இருக்கக்கூடிய பல குற்றச்சாட்டுகள். ஆனா நீங்க எப்ப பேசும்போதும் பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, டெல்லி எதிர்ப்பு, தமிழ்நாடா டெல்லியா, இந்த பிரச்சாரங்களுக்குள்ளேயே நிற்கிறது உங்களோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா? ஏன்னா தண்ணி வரல, சட்ட ஒழுங்குன்னு நீங்கள் என்ன பேசுனா பைப்பை திறந்தா தண்ணி வர வச்சிடலாம்,
காவல்துறை சரி பண்ணா சட்ட ஒழுங்கு சரி பண்ணலாம். ஆனா மேல சரி பண்ணலங்கிறது தான் ஒட்டுமொத்தமாக சமூகத்தை குலைக்கிற போது லிஸ்ட் கேட்டீங்க, ஒரு லிஸ்ட் சொன்னாரு, திமுக தொடர்புள்ள பெரிய லிஸ்ட் சொன்னாரு. 86 வயது அதிமுக முன்னாள் அமைச்சர் சிறுமியை நான் கொச்சப்படுத்த மாட்டேன், பாலியல் இச்சைக்கு உள்ளாக்கினார். பொள்ளாச்சி அண்ணன் அடிக்கிறாங்க ஒரு அதிமுகவை சேர்ந்தவர். இப்படி பட்டியல் போட்டுக்கொண்டே போலாம். எனக்கு என் வேலை இல்லை. நான் சொல்லிட்டது, அதிமுகவா திமுகவா நாம் தமிழரா எந்த கட்சியை சேர்ந்தாலும் சமூக விரோதம் இருந்தால் அதை ஒரு அரசு ஆதரிக்காது, ஒரு கட்சி ஆதரிக்காது, நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் இருக்கும். அதை கொண்டு வந்து அரசாங்க பிரச்சனை மாத்துறீங்க. இன்னைக்கு தேர்தல் என்ன? இன்றைய தேர்தலில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று இந்தியாவுடைய 545 பாராளுமன்ற உறுப்பினர்களை 848 மாற்ற பார்க்கிறாரு. இது குறித்து எடப்பாடி பழனிசாமியோட கருத்து என்ன? அவர் சொல்றாரு சட்டம் ஒழுங்குக்கு சந்தில் சித்தத்துக்கு சாத்தாங்குளமே சாட்சி. நேற்று 9 பேர் தண்டனைன்னு நேற்று நீதிமன்ற உத்தரவு இருக்கு. வைத்தவெல்ல செத்து போனாண்டீங்க. ஜெயராஜ் பலிக்ஷன் அடிபட்டு சாகிறது வைத்தவெல்ல செத்து போனாண்டீங்க. பல பேர் சொன்னாங்க. இப்ப அஜித் குமாருக்கு என்ன ஆச்சு? அஜித் குமாருக்கு என்ன ஆச்சு? அஜித் குமார் என்னைக்காவது முதலமைச்சர் சாத்தாங்குளம் சம்பவம் நடக்குது. சாத்தாங்குளம் சம்பவத்துக்கு அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வைத்த வழியா செத்தார்கள் என்றார்கள். அஜித் குமார் இறந்த போது அந்த காவல்துறையை கைது பண்ணது ஆமா தவறுன்னு சம்பவமே நடக்க கூடாதுல்ல சார்? இல்ல சம்பவம் நடக்க கூடாது எந்த மாற்று கருத்து. காவல்துறை யார் கண்ட்ரோல்ல சார் இருக்கு? வழக்கறிஞர்கள் காவல்துறை மனிதர்கள் யார் தவறு செய்தாலும் அவர்களுக்கு நின்று வாதாடுவதில்லை, அவர்களுக்கும் சேர்த்து தண்டனை கொடுப்பதா சமூகம். அதுதான் முக்கியம். கணேஷ் அவர்கள் கேட்டாரு, ஆட்சி ஆரம்பிச்ச உடனே பிரச்சனை அப்ப இந்த பிரச்சனை இனிமே நடக்காது, இரும்பு கரம் கொண்டு அடக்கவேன்னு சொன்னாங்க. 5வது வருஷம் முடிவுலையும் இரும்பு கரம் கொண்டு அடக்கவேனே சொன்னாங்க. என்ன இரும்பு கரம் சம்பவம்? தூத்துக்குடி துப்பாக்கி சூட பத்தி தொடர்ந்து நம்ம பேசிட்டே இருந்தோம். தூத்துக்குடி துப்பாக்கி சூட முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாருன்னு விமர்சனம் வச்சிங்களே. ஆட்சி பொறுப்பேற்ற 2வது நாள் சேலத்து பக்கத்தில் எடப்பாடி பக்கத்தில் ஒரு ஊரில் ஒரு பிரபாகரன்கிற ஒரு பையனை வந்து காவல்துறை அடிச்சு கொண்டாங்களேன்னு முதலமைச்சர் நாளாஜிக்கு வருது. தெரியாம நடந்ததுன்னு சொல்லலை, அந்த காவல்துறையை கைது செய்து நடவடிக்கை எடுத்தாங்க. ரொம்ப முக்கியம். பாதிக்கப்பட்டவன் பக்கம் இப்பதான் நியாயம். நாங்க இப்ப சொல்றோம், தமிழ்நாடு மொழியால் பண்பாட்டால் கலாச்சாரத்தால் தமிழ்நாடு நிதியால் தமிழ்நாடுடைய தேர்தல் விதிமுறைகளால் பாதிக்கப்படுகிறது. இப்போது தமிழ்நாட்டு பக்கம் நிற்பதான் அறம். அதை விட்டுட்டு தன் இருக்கையை பாதுகாத்துக்கிறதுக்கு கட்சி சின்னத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு நான் பாருங்க சசிகலா வீழ்த்திட்டேன், நான் பாருங்க டிடிவி வீழ்த்திட்டேன்னு புலாகிதம் அடைகிற தேர்தல் இந்த தேர்தல் இல்லை. இந்த தேர்தல் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும். இந்தியாவுக்கு தேர்தல் வந்தது, நாங்கள் இந்தியா கூட்டணியை வைத்தோம். இந்தியாவின் தேர்தல் வந்தபோது நாட்டின் பிரதம அமைச்சராக பிற மரியாதை ராகுல் காந்தி முன்னிலைப்படுத்தினோம். இது தமிழ்நாட்டின் தேர்தல். இந்தியா என்கிற பெயர் இல்லை, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று தெம்போடும் திராணியோடு நிற்கிறோம். உங்க கூட்டணி பேரை இன்னைக்கு மாற்ற முடியுமா? வந்திருக்க மோடி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடின்னு ஒரு முறை சொல்லல. வந்திருக்கக்கூடிய அமித்ஷா எங்க முதலமைச்சர் எடப்பாடின்னு பேரை சொல்ல, ஆனா நைனா நாகேந்திரன் சொல்றாரு. கூட்டணி அமைஞ்சதுக்கு ராகுல் காந்தி எதுவும் வாழ்த்து தெரிவிச்சு ட்வீட் போட்டிருக்காரா? இந்த கூட்டணியோட தலைவர் எம்.கே. ஸ்டாலின் எங்க தலைவர். இந்த கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த கூட்டணி கருத்து சொல்ல வேண்டிய மரியாதைக்குரிய செல்வ பிறந்தக தான். இது தமிழ்நாடு கூட்டணி, இந்தியா கூட்டணி இல்ல. நைனாரும் வாழ்த்து சொல்லி இந்தியா கூட்டணி இல்ல. இப்ப இங்க நைனாரும் சொல்லியிருக்காரு எடப்பாடி தான் முதல்வர்னு. யார் சொன்னது? மோடி 4 முறை வந்துட்டாரு. 4 முறை வந்த மோடி என்ன சொன்னாருன்னா, நீங்க ரெட்டை இன்ஜின் சர்க்காருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நிதி வருங்கிறாரு. நான் வரியா கட்டின பணத்தை எனக்கு கொடுனா, நீ ரெட்டை இன்ஜின் சர்க்காருக்கு ஓட்டு போடணும். உங்கள் ரெட்டை இன்ஜின் சர்க்காருக்கு பீகாருக்கு யூபிக்கு மாப்பிக்கு நடந்த கொடுமை எங்களுக்கு வேணாங்கிறோம். நாங்கள் மீண்டும் சொல்லுகிறோம், திராவிட மாடல் 2.0 வரும். முத்துவேல் கருணாநிதி ஆகிய நான் என்கிற குரல் கேட்கும். தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கும். கீழடி தமிழர் தாய்மொழி என்று எங்கள் முழக்கத்தை இந்தியாவிற்கு நாங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற எங்களுடைய கம்யூனிஸ்ட் தோழர்கள், எங்களுடைய மாற்று சிந்தனை வைக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு சக்திகள் இப்போதும் சொல்கிறார்கள், ஒரு காலத்தில் மொழியில் தமிழ்நாடு வழிகாட்டியது, ஒரு காலத்தில் சமூக நீதியில் தமிழ்நாடு வழிகாட்டியது. இன்று ஸ்டாலின் என்கிற குரல் இந்தியாவிற்கு அரசியல் வழிகாட்டுகிறது என்று நாங்கள் வழிகாட்டுவோம். தமிழ்நாட்டு மக்களிடம் மீண்டும் சொல்வது, பைப்பில் தண்ணி வராமல் இருக்கலாம், ரோடு பிரச்சனை இருக்கலாம், இதையெல்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரு கவுன்சிலர் போதும். இந்தியா என்கிற முகத்தை மோடி மாற்ற விரும்புகிற போது நம் அடையாளத்தை மாற்றுவதற்கு ஒரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒரு குரல் மீண்டும் கேட்க வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி.